தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்போ முதலாவது தேவன் தரித்திரரை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இப்போ அந்த காலத்தில் பரிசேயர் சதுசேயர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பணம் இல்லாதவர்கள், ஏழைகள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தரித்திரரையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அந்த சாதி சபையை பற்றி தேவன் சொல்லும் பொழுது, நீங்கள் தரித்திரராய் இருந்தாலும் விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறீர்கள் என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். ஆகையால் முதலாவது நாம் யாரும் ஏழையாக இருந்தாலோ பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலோ அவர்களை நாம் கனவீனம் பண்ணக்கூடாது. அது மிகவும் முக்கியம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். தரித்திரவானும் ஐஸ்வர்யவானும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், இவர்கள் இருவரையும் உண்டாக்கினது யார்? கர்த்தர். அப்ப யார் ஐஸ்வர்யவானை உண்டாக்கி இருக்கிறார்? கர்த்தர். யார் தரித்திரனை உண்டாக்கி இருக்கிறார்? கர்த்தர். குருடனை படைத்தவனும் நான், முடவனை படைத்தவனும் நான் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப ரெண்டு பேரையும் ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார். சிலரை ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த என்ன ஆங்கில ஒரு ஃபைனான்சியல் சர்க்கிள், அதாவது ஒரு வட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிலரை ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக படைத்திருக்கிறார், பணம் படைத்தவர்களாக படைத்திருக்கிறார். சிலரை அவர்களுடைய, அதாவது உலகத்தைப்படி சொல்லப்போனால் வெரி ரிச், அது உலகத்திலே ஒரு வீதம்தான் அதிக பணம் படைத்தவர்கள். யார் அவர்கள்? பில் கேட்ஸ், இலான் மாஸ்க், அப்படிப்பட்டவர்கள். அதற்கு பிறகு மிகவும் பணம் படைத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம் மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ், அதுக்கு பிறகு புவர், மத்திய வர்க்கத்தினர். அப்போ இதெல்லாம் ஒரு சபை எடுத்தாலும் அப்படித்தான் அது காணப்படும். சபையில் சிலர் பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள், சிலர் நடுத்தராக இருப்பார்கள், சிலர் ஏழைகளாக இருப்பார்கள். அப்போ எல்லோரையும் தேவன் தான் உருவாக்கி இருக்கிறார். யார்? ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும். ஆகையால் நாம் ஏழைகள் என்று எண்ணி நாம் நம்மை குறைப்பட்டு கொள்ளக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். நான் பணம் குறைவாக இருந்தாலும் ஏழைகள், தேவன் என்னை கைவிட மாட்டார், தேவன் என்னை பார்த்து கொள்வார். அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ முதலாவது என்ன? நாம் பணம் படைத்தவர்களாக இருந்தால், வசதி உள்ளவர்களாக இருந்தால், நாம் ஏழைகளை அவமதிக்கவோ என்ன சொல்றது, கனவீனம் பண்ண நாம் கூடாது. ஆமேன். ஏன்? என்ன காரணம்? அவர்களையும் தேவன் தான் படைத்திருக்கிறார். தேவன் உடைய சாயலிலே தேவன் எல்லோரையும் படைத்திருக்கிறார். ஆகையால் நாம் யாரையும் கனவீனம் பண்ணக்கூடாது, அது பாவம். ஏனென்றால் தேவன் தரித்திரனையும் விசுவாசியும் படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் பைபிளில் சொல்லப்படுது. என்னது? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23, 24 அந்த வசனத்தை நாம் வாசித்தா அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது. அப்போ பணம் படைத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவது அரிது. காரணம் என்ன? ஏன் பணம் இப்போ பணம் அதிகமாக நம்மிடம் இருந்தால், பணம் படைத்தவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இந்த அந்த பணத்தை, முதலாவது எங்களுடைய விசுவாசம் தேவன் மீது இல்லாமல் சில நேரம் பணத்தின் மீது இருக்கும். ஒன்று. ரெண்டாவது அதிக பணம் படைத்தவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த உலகத்தை சார்ந்து, இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு அநேகமாக காணப்படும். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன?
நல்ல பணம் படைத்த தாழ்மையான தேவனை நேசிக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அதே மாதிரி ஏழைகளாக இருந்தும் தேவனை விசுவாசிக்காதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏழைகளாக இருப்பார்கள், ஆனால் என்ன, அவர்கள் எப்பொழுதுமே பணத்தை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆகையால் பணக்காரனாக இருப்பதோ பணம் படைத்தவனாக இருப்பதோ பாவம் அல்ல. சிலரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் ஒருவன் அதிக பணம் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அது ஓரளவு தடையாக இருக்கும். அதுதான் அந்த பணம் படைத்த ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று இயேசுவிடத்திலே வந்தான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், எல்லா கற்பனைகளையும் நீ இது எல்லாவற்றையும் நீர் கை கொள்ளுகிறாயா என்று சொன்ன உடனே நான் எல்லாவற்றையும் கை கொண்டேன். அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போய் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி வா. உடனே அவனால் அதை செய்ய முடியாமல் போனது. ஏனென்றால் அவன் மிகவும் அதிகமாக செல்வம் படைத்தவன். அப்போ என்ன, இயேசுவுக்காக அவனுடைய செல்வத்தை அவன் விட தயாராக இல்லை. இயேசுவை விட என்னுடைய பணம் செல்வம் எனக்கு முக்கியம் என்று அவன் யோசித்தான். ஆகையினால் நாம் படைத்தவர்களாக இருந்தால் அது பாவம் அல்ல. ஆனால் பணத்தை நேசிக்கிறவராக இருந்தால் அது பாவம். மணி இஸ் நாட் ஈவில், ஆனால் லவ் ஆஃப் மணி, பணத்தின் மீது ஆசை இருந்தால் அது பாவம். ஆனால் பணம் நிறையா வச்சிருக்கிறதுப்பா, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பணம், எல்லா விதத்துக்கும் எங்களுக்கு பணம் தேவை. பணம் இல்லை என்றால் தேவையான ஒரு மனிதனுக்கு கூட எங்களால் உதவி செய்ய முடியாது. ஆகையால் பணம் தேவை, ஆனால் நாம் பணத்தை நேசிக்கக்கூடாது. தேவனை நாம் நேசிக்க வேண்டும். பணத்தை சம்பாதிக்கலாம், நல்லா பிஸ்னஸ் செய்யுங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, நல்லா படிங்க, நல்ல ஜாப் இருந்தால் போங்க, நல்ல சம்பளத்தோட வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு போங்க, அதெல்லாம் நல்ல பரவாயில்ல, அது குட் திங். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், சிலாக்களுக்கு அந்த காலத்தில் நான் பேங்கிங் கிளாஸஸ் போவேன், பேங்கிங். அப்போ அந்த லெக்சரர் உடனே சொல்லுவார், உனக்கு சம்பளம் கிடைச்சி கொஞ்சம் பணம் வந்துடுச்சுன்னா உடனே படிப்பு போயிடும். உடனே அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது, அதை வாங்குறது, இதை வாங்குறதுன்னு படிக்கிறது இல்லை அப்படின்னு அந்த லெக்சரர் ஏசுவார். அதே மாதிரி பணம் கொஞ்சம் அதிகமாக சிலர் தேவனை மறந்து விடுவார்கள். நல்ல ஜொப்பை தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் நல்ல சம்பளத்திலே ஒரு ஜொப்பை கொடுத்து விட்டால் உடனே சேர்ச் எல்லாவற்றையும் மறந்து விட்டு அதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லோரையும் ஒரே விதத்திலே தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. எல்லோரையும் மிகுந்த பணம் படைத்தவர்களாக ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலரை ஓரளவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே நேரம் சிலர் சபையிலே ஏழைகளாக இருப்பார்கள். ஆனால் சபையிலே ஏழைகளாக இருக்கிறவர்களை நாம் கீழாக பார்க்கக்கூடாது, அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது, அவர்களை கனவீனப்படுத்தக்கூடாது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் அவர்கள் மீது கரிசனாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனுக்கு 5-6 குழந்தைகள் இருக்கலாம். சில நேரம் பார்த்தால் மூத்தவன் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையிலே இருப்பான், 2வது மகனும் நன்றாக படித்து திருமணம் முடித்து நல்ல வேலையிலே. ஆனால் ஒரு 4வது மகனை பார்த்தால் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுகிறவனாக இருப்பான். உடனே அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வார்கள், அந்த மற்ற மகன்மார்களை எல்லாம் பற்றி அவ்வளவாக கவலைப்பட மாட்டான். அந்த கஷ்டப்படுகிற ஒரு மகனை குறித்து அவனை நாம் கவனிக்க வேண்டும், நமக்கு இருக்கிறதிலே அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இப்படியாக சபையிலும் அப்படித்தான். சபை என்பது ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்திலே சிலரை தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். சிலர் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், சிலர் தேவையோடு இருக்கிறார்கள், சிலருக்கு பிரச்சனை உண்டு. அப்படிப்பட்டவர்களை பணம் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 19 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும்
நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. அப்போ இது வந்து தேவன், இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது? ஐஸ்வர்யவான்களுக்கு. இப்போ இங்கே நீங்கள் யாராவது ஐஸ்வர்யவான், இப்போ யார் ஐஸ்வர்யவான்னு எனக்கு தெரியாது. எல்லார்ட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன காசு இருக்குது, எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சில நேரம் அந்த காலத்தில் நான் பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சிலர் பயங்கரமாக சாரத்தை கட்டி ஊத்த ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனால் உள்ளுக்கு பார்த்தா பயங்கர கத்தையாக காசு வச்சுருப்பான். பெரிய பிஸ்னஸ்மேன். வெளியில் பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் பார்வையினால் ஒரு மனிதனை இடை போட முடியாது. அவன் பணக்காரனை. சபைக்குள்ளேயும் யார்கிட்ட நிறையா பணம் நான் தேடி பார்க்குறதே இல்லை. யாருக்கிட்ட என்ன பணம் இருக்குது, யார் பணக்காரன், இல்லை, இதெல்லாம் தெரியும். ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பணம் உள்ளவர்களுக்கு என்ன சொல்லுகிற? முதலாவது வந்து நீங்கள் இருமாப்பாய் இருக்கக்கூடாது. கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா உடனே அதோட பெருமையும் வந்துவிடும். பலவிதமான பெருமைகள் உண்டு. ஆவிக்குரிய பெருமை உண்டு. சிலர் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தால் அதை குறித்து பெருமைப்படுவார்கள். படித்தவர்கள் படிப்பை குறித்து பெருமைப்படுவார்கள். பணம் உள்ளவர்கள் பணத்தை குறித்து பெருமைப்படுவார். அப்போ பலவிதமான பெருமைகள் உண்டு. அப்போ பணம் படைத்தவர்கள் விழக்கூடிய ஒரு ட்ரப் என்னென்று சொன்னால் பெருமை. பெருமை வந்தால் என்ன? அந்த ஏழைகளை கீழாக பார்ப்பது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது நீங்கள் பெருமைப்படக்கூடாது. ரெண்டாவது இருமாப்பான சிந்தையுள்ளவரும் நிலையற்ற. ரெண்டாவது பணக்காரர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அது நிலையற்றது. அதன் மேல் எம் நம்பிக்கையை நாம் வைக்கவே முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் நான் இப்போ நல்ல உதாரணம் வந்து இப்போ கிட்டத்தில் ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு எக்கானமிக் கிரைசிஸ். அந்த கிரைசிஸில் பெரிய பணக்காரர்கள் ஒரே ராத்திரியில் பல கோடிகளை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த நிலையற்ற ஐஸ்வர்யம் அப்படி தான் இந்த உலகத்தின் இது. அது ஒரு மாயை. நாம் என்ன நினைக்கிறோம்? பணம் நிறைய இருக்கும்போது அதை ஒரு செக்யூரிட்டியாக நாம் பார்க்குறோம். எஸ், ஓரளவு ஒரு செக்யூரிட்டி இருக்குது பணத்தில். ஆனால் அது பைபிள் என்ன சொல்லுது? அது நிலையற்ற ஐஸ்வர்யம். அதில் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தேவன் என்ன செய்திருக்கிறார்? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்காக தேவன் ஐஸ்வர்யத்தை என்னத்துக்கு கொடுத்துருக்கிறாரு? அனுபவிக்கிறதுக்கு. அப்போ பணக்காரங்க அனுபவித்தா அதில் பாவம் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அதை அனுபவிப்பதில் பாவம் இல்லை. தேவன் என்ன இந்த வசனத்தில் என்ன தேவன் சொல்கிறாரு? பணக்காரர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன், ரைட், நீங்கள் அதை அனுபவிங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று, அதை குறித்து பெருமைப்படக்கூடாது, அதன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். தேவன் மீது தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, பணம் படைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். யாருக்கு நன்மை செய்யணும்? இல்லாதவர்கள், எளியவர்கள், ஏழைகள், இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ரெண்டாவது, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். பணத்தில் ஐஸ்வர்யவானாய் அல்லாமல் ஆண்டவர் சொல்றார், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாய் இருங்கள். நிறைய நல்ல கிரியைகளை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இது எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லலை, பணம் படைத்தவர்களுக்கு சொல்ல. சிலருக்கு அவங்களோட சம்பளத்தை எடுத்தால் அது அவங்களோட குடும்பத்தை பார்க்குறதுக்கு மாத்திரம்தான் சரியாக இருக்கும். பட்ஜெட் போட்டு பார்த்தா லைட் பில், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், டெலிஃபோன் பில், பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு பார்த்தா கணக்காக இருக்கும். அதுக்குள்ளே தான் மேனேஜ் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஆக்களை ஆண்டவர் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. அப்போ அது உங்களுக்கு தான் தெரியும். முதலாவது உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும், மனைவியை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், வீட்டு தேவைகளை கவனிக்க வேண்டும், தேவையான எல்லாவற்றையும். அதற்கு பிறகு உங்களுக்கு அதை விட அதிகமாக ரிசோர்ஸஸ் இருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம். சிலர் என்ன செய்வார்கள்? அதிகமாக கொஞ்சம் கூட ரிசோர்ஸ் இருந்தால் அதை என்ன சொல்கிறது, அதை விரயம் செய்வது, வேஸ்ட். ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் உருவாக்கி 5000 பேருக்கு போஷித்த பிறகு அங்கே நிறைய மீதம் இருந்தது.
அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை வந்து விரயம் செய்ய வேண்டாம், அதை என்ன செய்யுங்க, எடுத்து கூடையிலே சேர்த்து வையுங்கள். அப்போ பணம் எக்ஸஸ் இருக்கு, கொஞ்சம் கூட காசு இருக்குங்கிறதுக்காக அதை போய் வீணாக செலவழிப்பதல்ல. இல்லாதவர்களுக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். 19ஆம் வசனம் அதே இதில் பார்க்கணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் கட்டளையிடு. அப்போ நீங்கள் ஏழைகளுக்கு உதவும் போது, உதவி செய்யும் போது என்ன நடக்குது? நித்திய ஜீவனுக்கு நீங்கள் ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறீர்கள். என்னத்துக்கு? இப்போ நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? பரலோகத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்டிங் இன் ஹெவன். பரலோகத்தில் ஒரு அங்கே சேமிப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போன பிறகு தேவன் நமக்கு அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவார்டை தேவன் வைத்திருப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஏனென்றால் தேவன் விசேஷமாக ஏழைகளை நேசிக்கிறார், விதவைகளை நேசிக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிறார். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களை கரிசனையோடு பார்க்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆமேன். ஓகே, அடுத்தது நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வசனங்கள். முதல்ல 1ஆம் வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ரைட். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன். காரணம் என்ன? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்ம எல்லாருக்கும் தீங்கு நாள் வரும், பிரச்சனைகள் வரும், சேலஞ்சஸ் வரும். அப்போ தீங்கு நாள் வரும் பொழுது ஆண்டவர் என்னை விடுதலை செய்ய வேணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம்? அப்படி தீங்கின நாளில் ஆண்டவர் எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நாம் சிறுமைப்பட்டவர் மீது சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன முதல்ல அந்த காலத்தில் இந்த எம்ஜிஆர் டப்பாட்டை இது உலகத்தில் கூட இந்த நம்புகிறாங்க. ஏன்னா தர்மம் தலை காக்கும், அடுத்தது என்ன, தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அப்போ மற்றவரை நாம் மற்றவங்க மேலே நம்ம கரிசனையாக இருக்கும் பொழுது தேவன் எம்மை காப்பாற்றுவார். ஆமேன். தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார். 2வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். 2வது தேவன் சொல்கிறார், சிறுமைப்பட்டவர்கள் மீது நாம் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் எம்மை பாதுகாத்து எம்மை உயிரோடே வைப்பார். தேவன் எம்மை பாதுகாக்கிற தேவன். ஏன்? நாம் திக்கற்ற பிள்ளை விதவைகளெல்லாம் நாம் கரிசனையோடு அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் எம்மை பாதுகாப்பார். ஆமேன். கடைசியாக 3ஆம் வசனத்தை வாசிப்போம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அல்லேலூயா. படுக்கையின் மேல். அப்போ நம்ம ஏன் மற்றவர்கள் மீது நம் கரிசனையாக இருந்தால் நமக்கு நோய் வியாதி வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் எம்மை தாங்குவார், ஆண்டவர் எம்மை காத்துக்கொள்வார், ஆண்டவர் எம்மை பலப்படுத்துவார். அப்போ அதனால தேவன் பணம் படைத்தவர்கள்னா தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில்? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ இந்த 2 சண்டேஸ் இந்த நம்முடைய சர்ச்சில் நான் விசேஷமாக இந்த காரியத்தை குறித்து இந்த சண்டையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாம் ஒவ்வொரு மாதமும் அல்ல, அதை நான் உங்களுக்கு பிறகு அறிவிக்கிறேன். 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை விசேஷமாக நாம் முதலாவது நம்முடைய சபையில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஒரு காணிக்கை எடுப்போம். எல்லாரும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் சொல்லிட்டேன் தானே, சிலருக்கு உங்களோட குடும்பத்தையே கவனிக்கிறதுக்கு தான் உங்களோட பணம் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஆனால் சிலருக்கு எக்ஸஸ், நம்முடைய தேவைக்கு அதிகமாக தேவன் எம்மை ஆசீர்வதித்திருந்தால்
நாம் என்ன செய்யணும்? நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு. அப்போ அதுக்காக நாம் உதவி செய்வேன். நம்ம அந்த தேவனை ஜெபித்து கேட்டு நான் எவ்வளோ இதுக்காக கொடுக்கணும் அப்படி நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தீங்கு நாளில் நம்மை விடுவிப்பார். நாம் நோயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார். அதே மாதிரி தேவன் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க நேரம் இல்லை. நீதிமொழிகளில் இருக்குது, தேவன் தரித்திரருக்கு உதவுகிறவன் கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கையிட்டு நாம் செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு கரிசனையாக இருக்கும் பொழுது. ஆனால் நாம் அங்கே எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 வசனத்தை வாசிப்போம். 49, 50. எசேக்கியேல் 16. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபங்கும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அப்போ சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய கரத்தை அவர்கள் பலப்படுத்தவில்லை. அப்படின்னா என்ன? சோதோம் குமோரா எல்லாரும் அந்த செக்ஷுவல் சின், பாலியல் பாவத்துக்காக தான் தேவன் அவர்களை தண்டித்தார்னு நம்ம அநேகர் சிந்திக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், தேவன் அவர்களை தண்டித்ததுக்கு என்ன காரணம்? அவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய கரத்தை அவர்கள் பலப்படுத்தவில்லை. அப்போ அதனால் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, இந்த நாளில் நாம் விசேஷமாக நம்முடைய மத்தியிலே இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், கஷ்டப்படுகிற எங்களுடைய சகோதரிகளுக்கு குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அங்கே ஃபர்ஸ்ட் சர்ச் ஆதி திருச்சபையில் முதலாவதாக அங்கே அப்போஸ்தலர் 4:5 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர்கள் அந்த எல்லாவற்றையும் விற்று அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வந்து போட்டார்கள். எதற்காக? அதை உடனே இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படியாக. அப்போ அதுக்காக நான் உங்கள் வீடு நிலத்தையெல்லாம் விற்று காலில் கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லலை. அது ஆண்டவருடைய வழிநடத்தல் படி அதை செய்யணும். ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு எருசலேம் சபை மிகவும் ஏழையான சபையாக மாறிவிட்டது. இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? கொரிந்து சபை மற்ற சபைகளுக்கெல்லாம் எருசலேம் சபையின் ஏழைகள் அநேகம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற சபைகளிலிருந்து பணத்தை வாங்கி எருசலேம் சபைக்கு கொடுத்தார். அப்போ அதனால் நாம் எல்லாவற்றையும் விற்று தரித்திரராவதல்ல தேவனுடைய சித்தம். நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். அப்போ ஆவியானோடைய வழிநடத்தலோடு நாம் ஆண்டவர் சொல்லுகிறபடி இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஆமென். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனோடு நடக்கும் பொழுது, இது பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் சொன்னார்கள், அந்த ஜென்டைல்ஸ், அந்த ரட்சிக்கப்பட்ட புறஜாதியார் யூதர்களுடைய எல்லா சடங்காச்சும் அவர்களும் கை கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது. உடனே அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது மற்ற அப்போஸ்தலரோடு கதைத்து அவைகள் தேவையில்லை என்று ஒரு முடிவை எடுத்தார்கள். முடிவை எடுத்தவுடன் ஒரே ஒரு காரியத்தை பவுலுக்கு சொன்னார்கள்: நீ புறஜாதியார் மத்தியில் போகும்பொழுது ஏழைகளுக்கு உதவி செய்வதை மறக்கக்கூடாது. யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட். நினைக்கிறேன் கலாத்தியர் 2:10 அதை வாசித்து நாம் முடிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தரித்திரரை நினைத்துக்கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி சொன்னார்கள். அப்படின்னா என்ன? தரித்திரரை நாம் மறந்து விடக்கூடாது.
அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என் மத்தியில். அப்போ நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண வருவேன், எங்களால் முடிஞ்ச வரை நாம் செய்து மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.